சார் இப்படி போயிருப்பாங்களா? நீ எங்க போய் பாரு. ரகு, ஐயோ அம்மா. ரகு, என்னால முடியலடா. சரிம்மா போயிடலாமா? பா இப்படி போலாம். ஐயோ ரகு, என்னால சத்தியமா முடியல ரகு. கொஞ்சம் பொறுத்துக்குமா? ரகு போயிடலாமா? வா வா. கான்ஸ்டபிள் எங்க இருக்கா? ரகு வா நீ போயிடலாம். ஐயோ கடவுளே, கொஞ்சம் பொறுத்துக்குமா? முடியலடா. ரகு, ஐயோ என்னடா இப்படி இருக்கு? சரி வா. டேய் ரகு. ரகு, என்ன ரகு பண்றது? வா போடியா.
ஏய் சார் 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 புடிச்சே சார் வாங்க விடுடா விடுடா ஏய் ஏய் விடுடா இங்க தான் இருக்காங்க விடுடா ரகு வா ரகு போயிடலாம். சார் சார் வாங்க பார்த்து வா, பார்த்து சார் வா. வராங்க சார் முடியலடா ஏய் விடுடா விடுடா எழுந்திரு ரகு அவளை விடுடா கட்டை ஏதாவது எடுத்து வா எழுந்திரு ரகு ரகு எழுந்திருடா விடுடா விடுடா இந்த தத்தளிச்சு ஓட பாக்குறா திவ்யா போலாங்க திவ்யா அம்மாக்கு எப்படிமா இருக்கு யார் நீங்க? எங்க வந்தீங்க? என்னம்மா இது நேத்து நடந்ததை மனசுல வச்சுக்கிட்டு இன்னும் அதே கோவத்துல இருக்கேம்மா என்ன 2 பேரும் இங்க வரதுக்கு கவிதா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டீங்களா? இங்க பாரு திவ்யா, தப்பு என் மேலதான். எல்லா விஷயத்தையும் மறைச்சது நான் தான். இவர் உனக்கு அண்ணனா இருக்கலாம், ஆனா அவரு ஏன் புருஷன். நீங்க அண்ணன் தங்கச்சி உரிமையா அடிச்சுக்கிட்டா கூட ஏன் புருஷனை நீ திட்டினா எனக்கு கோவம் வரதா செய்யும். அதுவும் ரகு உங்க அண்ணனை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டான். அதோட என் குடும்பத்தையே சேர்த்து அசிங்கமா பேசினான். பதிலுக்கு உங்க அம்மாவும் வீட்டுக்கு வந்து என்கிட்ட கடுமையா பேசினாங்க. ஏ நீங்க அவங்கள ஒண்ணுமே பேசலையா? நானும் பேசினேன் தான். யாராவது நம்ம மேல அபாண்டமா பேசினா வர நியாயமான கோவம் தானே எனக்கும் வந்தது. இவர் கவர்மெண்ட் வேலையை விட்டது, என் தம்பி தங்கைக்கு கல்யாணம் ஆகணும்னு எங்க வீட்டோட இருந்தது, இதெல்லாம் உங்க அம்மாக்கு கோவம் இருந்திருக்கும். அதெல்லாம் இப்ப பேச பிரயோஜனம் இல்ல. இங்க பாரு திவ்யா, மறுபடியும் பேசினா தேவையில்லாத பிரச்சனை தான் பெருசாகும். நான் இவர் அம்மாவை பார்க்க விடாம தடுத்தது அது ஏன் தப்புதான். அதுக்கு நான் அவர்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன். இப்போ உங்ககிட்டயும் கேக்குறேன், நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க. இவ்ளோ ஈஸியா சொல்லிட்டீங்க? ஒரு அண்ணன் தற்கொலை முயற்சி பண்ணி ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாரு. இன்னொரு அண்ணன் ஊர்லயே இல்ல, ஓடி போயிட்டாரு. அம்மா நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இந்த நேரத்துல யாரு பொறுப்பா இருக்கணும் சொல்லுங்க? இவர் தானே? நான் தான் வந்துட்டேனேம்மா. எப்போ வந்தீங்க? இப்பவா? நேத்து ஏன் வரல? அதான் இதெல்லாம் ஏன் தப்புன்னு சொல்லி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேனே. உங்க மன்னிப்பு யாருக்கு வேணும்? திவ்யா உன் அண்ணி அம்மா ஸ்தானத்துல இருக்கவ செஞ்ச தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேக்குறா. பேருந்தருமையா விட்டுட்டு போறதை விட்டுட்டு திரும்ப பேசிட்டு இருக்க. ஓவரா பேசினா அவ்வளவுதான். எனக்கு கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. என்னத்த பொறுமையா பேசுறது? அதான் அம்மா பார்க்க வந்துட்டோம்ல. எப்ப வந்தீங்க? இல்ல எப்ப வந்தீங்கன்னு கேக்குறேன். 2 நாளா இவங்கள பாத்துக்க நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். செஞ்சதை சொல்லி காட்ட கூடாது. இவங்க எனக்கு மாமியார் இல்ல, என் அம்மான்னு நினைச்சுதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் வேற விஷயம். ஆனா இந்த வீட்டுக்கு மூத்த பையன் என்ன செஞ்சீங்க? 2 நாளா தூங்கல, சாப்பிடல. தனி ஒரு பொம்பளையும் ஆபீஸையும் பாத்துக்கிட்டு வீட்டையும் பாத்துக்கிட்டு இவங்களையும் கவனிச்சுக்கிட்டு அங்க சாக கிடக்குற உங்க தம்பியையும் பாத்துக்கிட்டு அவ்வளவு உழைச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நானும் மனுஷிதானே, எனக்கும் உடம்பு தானே இருக்கு. நான் ஒண்ணு ரப்பர்ல செஞ்ச பொம்மை இல்லையே. வேற வழி இல்லாம பாவம் இந்த புள்ளதாச்சி பொண்ணு ஏன் கூட சேர்ந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. சரி ரேகா, அதான் வந்துட்டோம்ல. எப்ப வந்த? இல்ல எப்ப வந்த? நேத்து ஏன் வரலன்னு கேட்டேன், அதுக்கு பதில் சொல்ல முதல்ல. நேத்து சொந்த தங்கச்சி மாப்பிள்ளை எல்லாரும் வீடு தேடி வந்து சொல்றாங்க. உன் தம்பி போன் பண்ணி சொல்லிருக்காரு. ஆனா கொஞ்சம் கூட நீ சீரியஸ்னஸா எடுத்துக்காம சாவகாசமா நான் நாளைக்கு வரேன்னு சொல்லி அனுப்புறேன். இத பாரு,
நீ வரவே தேவையில்லை. எங்க அம்மாவை பார்த்துக்க எங்களுக்கு தெரியும். நீ கிளம்பு. திவ்யா, சொல்ல முடியாத சில பிரச்சனைமா. நான் உன்கிட்ட வந்து சொன்னப்போ அம்மாவை பார்க்க நான் வரல திவ்யான்னு நீ என் மூஞ்ச பார்த்து சொல்லியிருந்தா கூட நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். உன் பொண்டாட்டிய அடிச்சுட்டு என் அம்மாவை பார்க்க நான் போவேன், யாரு தடுத்தாலும் நிக்க மாட்டேன்னு அவ்வளோ தைரியமா பேசிட்டு ரூம்குள்ள போயிட்டு வெளியில வரும்போது அப்படியே மாறி நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்ற. பார்த்தா ரூம்குள்ள அந்த கவிதா நிக்கிறா. அப்போ அவ சொல்லிதான் நீ நேத்து வரல. அந்த அளவுக்கு கவிதா பெத்த அம்மாவை விட உங்களுக்கு வசதியா போயிட்டாள. ஏமா, அந்த பிரச்சனை வேற, இந்த பிரச்சனை வேற, ரெண்டையும் போட்டு குழப்பாதீங்க. அவ சொன்னதுனாலதான் நீ வரல. அவ என்ன சொன்னா? நீ ஏன் வரல? எனக்கு அந்த காரணம் தெரிஞ்சு ஆகணும். ஓ, சொன்னாதான் பார்க்க முடியா? ஆமா, நீ சொல்றத பொறுத்துதான் அது ஓ அம்மாவா, ஏன் அம்மாவா, இல்ல நம்ம அம்மாவான்னு நான் முடிவு பண்ண முடியும். இந்த பாரு, புள்ள தாச்சி பொண்ணா இருக்கேன்னு பாக்குறேன், இல்ல இழுத்து வச்சு அரைஞ்சிருவேன். விட்டா ஓவரா பேசுற நீ. அப்போ நீங்க சொல்ல மாட்டீங்க? ஆமா, சொல்ல மாட்டேன். சபாஷ், வெரி குட். அந்த கவிதா உன்னை நல்லா மாத்திருக்கானே. அப்ப நான் உன்னை சொல்றேன், நீ அம்மாவை பார்க்க முடியாது. ஏய், நீ என்ன விடுறது? நான் போய் பாப்பேன், போதானே? முடியாது. எங்க எல்லாரையும் விட அந்த கவிதா உனக்கு முக்கியமா போயிட்டால. தங்கச்சி, நான் கேக்குறேன், அவ என்ன சொன்னான்னு உன்னால சொல்ல முடியல. அவ என்ன சொன்னான்னு உன்னால சொல்ல முடியல. அப்படி என்ன பெரிய பிரம்ம ரகசியம்? திவ்யா, நீ கொஞ்சம் ஓவரா தான் பண்ற. கவிதாக்கும் எங்களுக்கும் நடுவுல 1000 இருக்கும். அதுல நீ ஏமா தலையிடுற? நான் தலையிடுவேன். ஏன்னா என் அம்மா இன்னைக்கு சீரியஸா உள்ள இருக்காங்க. அத பார்க்க வரதுக்கு அந்த கவிதா சொல்லி தடுக்கிறா. அதுக்கு என்ன காரணம்? அப்படி என்ன அவ உங்களுக்கு அந்த அளவுக்கு முக்கியம்? இங்க பாரு திவ்யா, அதெல்லாம் எங்களால உன்கிட்ட சொல்ல முடியாது. அப்போ எங்க அம்மாவை பார்க்க முடியாது. எங்க அம்மாவை நான் போய் பாப்பேன். நீ யார் தடுக்கிறதுக்கு? முடியாது, முடியாது. திவ்யா, நான் என் அம்மாவை பார்க்க விட மாட்டேன். ஐயோ திவ்யா, என்னங்க என்ன பண்றீங்க? அவ புள்ள தச்சு பொண்ணு, அவளை புடிச்சு அப்படி தள்ளுறீங்க. டேய், அவ என் தங்கச்சிடி, எனக்கு தெரியாதா? நான் போய் தள்ளுவேனா? இல்லைங்க பாருங்க, அவ மேல கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. ஏமா, நான் புடிச்சு தள்ளம்மா, லேசா இந்த பக்கம் இழுத்து விட்டேன். உங்க எல்லாரை விட எனக்கு அவ மேல அக்கறை இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இவ்ளோ நேரம் இவ சொன்னா, இப்ப நானே சொல்றேன், எடுத்து காலி பண்ணுங்க. என் அத்தைய பார்க்க முடியாது, நான் அனுமதிக்கவும் மாட்டேன். ரேகா, என்ன பேசுற? நீங்களா வீட்ல வச்சு பாத்துக்கிட்டீங்க இவங்கள? நான் தானே பாத்துக்கிட்டேன். 2 நாளா எங்க போனீங்க? 2 நாளா நான் பாத்துக்கிட்டேன்ல, இனிமேலும் பாத்துப்பேன். அத்தா அன்னைக்கு எங்க கிட்ட சொன்னாங்க, எனக்கு பிறந்த 3 ஆம்பளை பிள்ளைங்களும் வேஸ்ட், நான் செத்தா நீதாமா கொல்லி போடணும்னு. உங்க யார் உதவியும் எனக்கு தேவையே இல்ல. இனிமே வரவும் வராதீங்க, தயவு செஞ்சு நீ போய். யாருமா வேணாம்னு சொல்றீங்க? என்ன கலாட்டா? ஹாஸ்பிடல்ல பேஷண்ட் இருக்காங்க, இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க போறீங்களா இல்ல செக்யூரிட்டி கூப்பிடவா? நான் கிளம்புறேன். வா சரசு. போக போக வேலையை பாருங்க. பாத்தீங்களா அண்ணி, பெத்த அம்மாவை பார்க்காம போனாலும் போவாரே தவிர, ஆனா அந்த கவிதா கடைசி வரைக்கும் என்ன சொன்னான்னு சொல்லாமே போறாரு. பாத்தீங்களா? விடு திவ்யா, இதுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் வருத்தப்படுவாரு. நிம்மி, ஏண்டா, உன்னால எவ்வளவு பிரச்சனை, அரசாங்கத்துக்கு எவ்வளவு செலவு, எனக்கு எவ்வளவு டென்ஷன். என் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு ஓட பாக்குறியா? ஓட பாக்குறியா? என்ன வேணாலும் பண்ணு. அவன் கூப்பிட்டா நீ உன் புருஷனை விட்டுட்டு அவங்க கூட ஓடிடுவியா? அவளை அடிக்காதடா.
என்ன அடிடா அவனை விடுறா அவனை அடிக்காத டேய் விடுறா ஏய் பாறா டேய் அடிக்காதடா ஏண்டா உன்னை அடிச்சா அவன் அலறது, அவளை அடிச்சா நீ அலறது. அவனை விட்டுரு என்ன அடின்னு இவன் கதறது, அவளை விட்டுரு என்ன கொன்றுன்னு நீ உணர்ச்சி வசப்படுறது. பெரிய ரோமியோ ஜூலியட் காதலா? இதுக்கெல்லாம் சினிமா தியேட்டர்ல கை தட்டுவாங்க. இது சினிமா தியேட்டர் இல்ல, கடோன். இங்க கைத்தட்டல் விடாது. அட்டி மேல அட்டி. என்ன விட பண்ணு, அவனை எதுவும் பண்ணாத. இன்னும் கொண்டு எனக்கு வாழவே பிடிக்கல. ஐயோ, உன்னை கொல்ல மாட்டேன், உன்னை கொல்ல மாட்டேன். ஆனா உன் காதலனை கொல்லுவேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்க. ஏண்டி உனக்கு எவ்வளவு கொழுப்பு தைரியம் இருந்தா நான் நிச்சயம் பண்ணி போட்ட மோதிரத்தை நீ சேட்டு கடையில விப்ப? எனக்கு இப்ப அந்த மோதிரம் வேணும். நீ இப்ப என்ன பண்ற? நீ சேட்டு கிட்ட வித்தல, அந்த மோதிரத்தை வாங்கிட்டு வர. அந்த மோதிரம் இப்ப எனக்கு கிடைச்சாகணும். அந்த மோதிரம் அவன் கிட்டதான் இருக்கு. அதை விற்க கூடாது, எதுவும் பண்ண கூடாது. அதை பத்திரமா வச்சிருக்கணும். அதை வித்த பாட்டி மறுபடியும் வாங்க வரும்னு சேட்டு கிட்ட உத்தரவு போட்டிருக்கேன். மோதிரம் அங்க உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. உனக்காக நான் இங்க காத்துக்கிட்டு இருக்கேன், அந்த மோதிரத்துக்காக. ஹேய், இப்ப 10 மணி. உனக்கு 1 மணி நேரம் டைம் தரேன். நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. 1 மணி நேரத்துல நீ மோதிரத்தோட வந்தா உன் காதலன் பொழைப்பான், இல்ல செத்துருவான். அப்படி 1 மணி நேரத்துல நீ மோதிரத்தோட வராம அவன் செத்தானா அதுக்கு காரணம் நீதான். என்னடி நின்னுகிட்டே இருக்க? என் வார்த்தையில நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்ல, நம்பிக்கை இல்ல. ஏன்னா அவன என்ன ஏதாவது பண்ணுடா, அவனை விட்டுடா, என்ன கொண்டுடா, அவனை ஏன்டா தண்டிங்க? நான் வெறி பிடிச்சு நிக்கிறேன். அனாவசியமா காதலனுக்கு நீயே எமனாயிடாத. 2 பேரும் உயிரும் உன் கையில தான் இருக்கு.